வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல சத்துக்கள் நிறைந்த வெண்பூஷணியை வச்சு ஒரு ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பூஷணிக்காய் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 300 கிராமுக்கு இருக்கும். இதோடைய விதை பகுதியும் தோலியும் நீக்கிடுவோம். இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடலாம். பூஷணிக்காவை பொறுத்த வரைக்கும் இதுல பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு, ஹார்ட்டுக்கு நல்லது. இதுல இருக்கிற ஃபைபர் கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சிருக்கக்கூடியது, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியது, கான்ஸ்டிபேஷனை தடுக்கக்கூடியது. இதுல இருக்கிற 90% ஆஃப் வாட்டர் நம்ம உடம்ப ஹைட்ரேட்டடா வச்சிருக்கோம் எப்பயுமே. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதனால இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடியது, வெயிட் லாஸுக்கு உகந்தது, சுகரை கண்ட்ரோலா வச்சிருக்கும், ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சிருக்கும், கண்ணுக்கும் போன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இந்த வெண்பூஷணி ஜூஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லியே காத்தால வெறும் வயிற்றுல குடிக்கலாம். அட்லீஸ்ட் 3 நாளைக்கு ஒரு தடவையாவது குடிக்கலாம். இதை மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். 100 ml தண்ணியை விட்டு நைஸா அரிசி எடுத்துன்னு வந்துருவோம். அரிசின்னு வந்தது இப்படி இருக்கும். இதை வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டின்றலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. இதுக்கு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம், 2 சிட்டிகை மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், கலந்து விட்டுன்ற வேண்டியதுதான். சூப்பரா ரெடி ஆயிடுத்து. டேஸ்டும் டாப் கிளாஸா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.